அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை பார்ப்போம். இங்க மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் தான் வந்திருக்காரு. சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, 33% நீண்ட காலமாக பெண்கள் வைத்த கோரிக்கை. இன்றைக்கு அவளுக்குன்னு தனி பிரதித்துவம் வேண்டும் என்று இதையெல்லாம் அறிந்துதான் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உள்ளாட்சியில் 33% 50% உயர்த்தணும். உள்ளாட்சியில் 50% உயர்த்தணும். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது நான் எம்பியா இருந்தேன். அப்ப அம்மா 98 நம்முடைய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்பொழுது இருந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டு வந்தாங்க. இந்த நம்முடைய மகளிருக்கு 33% இட மசோதாவை கொண்டு வந்தது அண்ணா திமுக இருக்கிற காலம், அம்மா காலம். அப்ப கொண்டாந்து பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் இடம்பெற்றிருந்தோம். பாரதிய ஜனதா ஆட்சி அந்த காலகட்டத்தில் 98 மறைந்த போற்றுதலுக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் இருந்தார். இது எல்லா கட்சியிலும் ஆலோசனை நடத்தி அந்த மசோதா கொண்டாந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக திரு தம்பித்துறை அவர்கள் அந்த மசோதாவை படிச்சுட்டு இருக்கும்போது உடனே முலாயம் யாதவ் அந்த கட்சியில் இருந்து வந்தவர் நாடாளுமன்றத்தில் அதை பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். நாடாளுமன்றத்திலேயே பிடுங்கி 4 முனை கிழிச்சு வச்சுட்டாங்க. அப்பவே நின்று போயிட்டது. அதை இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தினுடைய தொகுதி வரையறை வேண்டும் என்ற திட்டமிட்டது ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தொகுதி வரைமுறை வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணிக்கை குறையும் என்ற ஒரு தவறான கருத்தை, அவதூறான பிரச்சாரத்தை அவரும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தோழமை கட்சிகள்லாம் அறிவிப்பு கொடுத்து வீடு வீடா கருப்பு கொடி கட்டுறாங்க சொன்னாரு. நானும் வழி பூரா பார்த்தேன், ஒரு கருப்பு கொடி கூட கண்ணுக்கு தெரியல. ஒரு கருப்பு கொடி கூட. ஏன்னா அவர் பேசுவது பொய். ஸ்டாலின் வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் தெரிவிக்கின்ற கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல முடியல. சொல்ல முடிஞ்சுதா? இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி 2010 2021 வரை நாம என்னென்ன சாதனை பண்ணோம், மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சோம் அப்படின்னு நாம சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படிதான் சொல்றாங்களா? என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போட்டியாம். தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் என்ன? நல்லா சத்தமா சொல்லுங்க. நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல்? தமிழ்நாட்டில் நடக்குது சட்டமன்ற தேர்தல். அப்புறம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாடு உருப்படியாகுமா? திரு ஸ்டாலின் அவர்களே, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இந்த முதலமைச்சருக்கு தெரியல. நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அகற்றப்பட வேண்டும் என்று நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். இன்றைக்கு ஊழலாட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற தேர்தல். அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுக பாரதிய ஜனதா இன்றைக்கு அற்புதமான கூட்டணி வச்சிருக்கிறோம். நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மக்கள் வராத திமுக ஆட்சியை அகற்றப்படுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அகற்றுவீங்களா? திமுக வீழ்த்துவீங்களா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருடம் நிறைவேற்றிட்டது. மேட்டுப்பாளையத்துக்காக செஞ்சிருக்காங்களா? நான் வரும்போது நம்முடைய சகோதரர் வேலுமணி அருண்குமார் சொன்னார், அண்ணா நான் மேட்டுப்பாளையத்தில் கட்டின பாலம் இல்லாமல் தான். கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், எல்லா பாலத்திலும் ஏறி இறங்கி வந்தேன். அப்போ சொன்னார்,
நம்முடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அறிவு சகோதரர் நம்முடைய அருண்குமார் சொன்னாரு, அண்ணா இது நீங்க கட்டின பாலம், இது நீங்க கட்டின பாலம். ஒரே ஒரு பாலத்தை தான் அவர் கட்டுறாரு, அது முடியல, பாதியில் நிக்குது. அந்த பாலத்தை நீங்க தான் முடிச்சு திறக்க போறீங்கன்னார். அப்பா நம்முடைய கோவை மாவட்டம், தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் அதிக பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம், அதையும் நாம தான் கொடுத்தோம். இரண்டாவது அத்திக்கடை அவனாசி திட்டம், இரண்டாவது திட்டம். நான் விரிவான திட்ட அறிக்கை அரசாணை வெளியிட்டு ரத்து பண்ணிட்டார். இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு அதிமுக அரசாங்கம் அந்த அடிப்படையில் அத்திக்கடை அவனாசி திட்டம் கட்டம் 2 நிறைவேற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சி வந்த உடனே அதை அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு வரும். இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி 2வது திட்டம் நிறைவேற்றுவோம். அதற்கு நானே வந்து அடிக்கல் நாட்டுவேன். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு திறக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்ட ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் விற்பனை தாராளமா கிடைக்குது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டுது. சாக்லேட்ல கொடுக்குறேங்கிறாங்க, திரவடித்தில் கொடுக்குறேங்கிறாங்க, ஊசி மூலமா செலுத்துறேங்கிறாங்க. இப்படி போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழகம் இருக்குது. இந்த போதைக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இப்படி குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றம் அதிகமாக ஆனதுக்கு காரணம் இந்த போதை ஆசாமிகள். உண்மைதானே? உண்மையா பொய்யுங்களா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நிலை, பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை ஆகி போச்சு. இனிமேல் வீட்டில் பாட்டியம்மா கூட தனியா விட்டுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னப்பா ஆக சிந்திக்க வேண்டும். நான் விளையாட்டா சொல்லுங்க, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி பார்க்க முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இன்றைக்கு பெண்கள் நடமாட முடியல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 2 வயசு பிஞ்சு குழந்தை, 2 வயசு பிஞ்சு குழந்தை கிருஷ்ணகிரியில கதற பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு மிஞ்சூர் சென்னைக்கு அருகில் இருக்கிற மிஞ்சூர்ல ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டில் தனியா இருந்திருக்கிறாங்க. மாணவி இப்படி வந்து தனியா இருக்கும்போது என்னப்பா வருது? சரியா போச்சு. தனியா இருக்கும்போது இந்த போதை ஆசாமிகள் வீட்டில் நுழைந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா வெட்டி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. எவ்வளவு மோசம்! இங்க கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு அருகில ஒரு மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க கார்ல. ஒரு 3 பேர் போதை ஆசாமி வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணு கதறி ஆடை இல்லாம ஓடி மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சி தொடர வேண்டுங்களா? கொஞ்ச நெஞ்சமில்ல, அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியும் செய்தியும் பார்த்தா அப்பெல்லாம் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன அப்படிதான் நம்ம கேட்போம். இப்ப கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்ப தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில வந்து கொண்டிருக்கிற செய்தி. ஆக இன்றைக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஞாபகம் மறதி அதிகம். பக்கத்தில் ஒரு 4 நாளைக்கு முந்தைய கடலூர்ல போன கூட்டம் நடத்தினாங்க.
அந்த கடலூர் நடத்தின கூட்டத்தில் வேட்பாளர் நம்ம வேட்பாளர் மாதிரி அறிமுகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ திமுக வேட்பாளர் அறிமுகம் செய்யணும். அப்போ சின்னத்தை மறந்துட்டார். என்ன சின்னம் என்ன சின்னம் அதில் பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற உதயசூரியன் சின்னம். அவரு சின்னத்தையே மறந்துட்டார். திமுக தலைவர் அவருடைய சின்னத்தையே மறந்த தலைவரை நாம தேர்ந்தெடுத்த நாடு உருப்படியாவங்களா சொல்லுங்க. அவரு திமுக சின்னம் உதயசூரியன் சின்னம். அந்த சின்னத்தை அந்த தலைவர் மறந்து போயிட்டாருன்னா எப்படி நாட்டை காப்பாரு பாதுகாக்க முடியுமா?